ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீச்சட்டி எடுக்க போகலாமா? பார்த்தீங்கன்னா தீச்சட்டி எடுக்க போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே போயிட்டு எல்லாம் டீ குடிச்சிட்டு நம்ம பஸ்ஸில் இருந்து இறங்கி நிறையா வேப்பிலை பொறிச்சோம். அதை வரவங்க போகிறவங்க எல்லாருமே கேட்டாங்க. அவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே கொடுத்துட்டு நம்மளும் கொஞ்சம் எடுத்துகிட்டு தீச்சட்டி எடுக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அவங்க 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒன்று. நானும் அப்பாவும் எடுத்தோம், 2 வாங்கினோம். அப்பா அதெல்லாம் பற்ற வச்சு எல்லாத்துக்குமே எடுத்து கொடுத்தாங்க. எனக்கும் எடுத்து கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வாங்கிட்டேன். என்னோடது சூப்பராகவே எரிஞ்சிச்சு. நம்ம என்ன வேண்டுமோ அது அப்படியே நடக்கும். நீங்களும் முடிஞ்சால் வாங்க. இது பார்த்திங்கன்னா சென்னையில் மேல்மருவத்தூர் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே தான் இருக்குது. நிறையா பேத்துக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க இங்கே பாருங்கள் எத்தனை மக்கள்னு பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் அன்னதான கூடம்னு சொல்லுவாங்க. நான் 14வது வருஷம் வரேன். நான் சின்ன வயசுலேருந்து வந்துட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா அன்னதான கூடம்னு சொல்லுவாங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். நான் கூட நினச்சேன் யாருக்கும் தெரியாதுன்னு. ஆனால் இது ஃபுல்லாமே கோயம்புத்தூர் மக்கள். இன்றைக்கி நம்ம மாவட்டம் சார்பாக தான் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. நம்மளோட கோயம்புத்தூர் ஸ்டைல் அப்படியே டேஸ்ட் இருந்துச்சு. நம்ம கோயம்புத்தூர் டேஸ்ட்டு எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு. மெயினாகவே பார்த்திங்கன்னா நம்ம உணவு கூடத்தில் எப்பவுமே சாப்பாடு சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம கோயம்புத்தூர் ஸ்டைலுங்கும் போது இன்னும் சூப்பராகவே இருந்துச்சுங்க. சாம்பார், அதுக்கப்புறம் வத்த குழம்பு இருந்துச்சு. அப்புறம் கூட்டு இதெல்லாம் 2வது வச்சாங்க. கூட்டு அதுக்கப்புறம் பொரியல் வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்தீங்கன்னா கண்டிப்பாக அம்மா பாருங்கள். ஓகே, பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.